அத ஒரு கதை சொல்றாங்க. என்ன? பீர் குடிக்கிறவன் ஏழையா இருக்கானா? பீர் குடிக்கிறவே. சரி, நம்ம குடிச்சு காசை கொடுத்து குடிச்சா. ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் சும்மா கொடுப்பாங்க. காசை கொடுத்து பீரை குடிச்சா ஏழையாயிடுறான். ஏழையாயிரம். சரி, தயார் பண்ணி கொடுக்குறாருல. ஆமா, அவரு ஏழையாயிட்டாராம். அது எப்படின்னு அவரு எப்படி ஏழையா முடியும்? என்ன ஏழை ஆயிட்டாராம் கடன் கட்ட முடியலன்னு. அதுதான் அது எல்லாம் தெரிஞ்ச நம்ம போயிட்டாப்ல ட்ரின்னு வண்டியை விட்டாப்ல. ஆமா, நம்ம ஊர்ல சும்மா ஏதாவது இந்த பக்கம் பஸ்ல டிக்கெட் எடுக்கல, இதுல டிக்கெட் எடுக்கல, ஆமா, 2 பக்கெட் ஏறுவாரு செக்கர். ஆமா, அப்படி ஏறுவாங்க. என்னமோ குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி. ஆமா, 2 பக்கெட் ஏறுவாங்க. ஒருத்தர் டிக்கெட் எடுத்து ஓடியே இருக்காமல. ஆமா ஆமா, இறங்கி ஓடி இருக்கான். சரி, ஒருத்தன் சரி பஸ் ஓடி இருக்காரு. யாரு? நம்ம செக்கர் விழுந்து ஓடி இருக்காரு. 4 பேர் சுத்தி வந்து நின்று இருக்காரு. எங்க? திருப்பி பஸ் ஸ்டாப்ல டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான். சரி, ஏன்டா ஓடுனேன்? நான் இறங்கி ஓடணும்னு எனக்கு நான் ஒரு வாக்கிங் வந்து ஓடுனேன். உனக்கு எதுக்கு நீ ஏன் முடியாத அப்படின்றான். நம்மள அப்படி இருக்கான் சேட்டை. ஆள என்னன்னா 1.25 டிக்கெட் எடுக்கணும்னா உடனே பிடிச்சிடுறாரு. இந்த இடத்துல சட்டையை கோக்குறாரு. ஆமா, செக்கர் பிடிச்ச உடனே பெயின். அதுல இந்த ட்ரெயின்ல ரொம்ப ட்ரெயின் அதையாப்பா. ஆமா, அது வேற. அதுல டிக்கெட் எடுக்காம தான் போறேன். ஆமா ஆமா, ஒரு நாள் பல நாள் திருட, ஒரு நாள் மட்டும் கண்டிப்பா அப்படின்னு வாங்கிருப்பான். அதுவும் அங்கேதான் ஒருத்தர் வருவாரு, கருப்பு கோட்டை போட்டு வக்கீல் மாதிரி ஒருத்தர். டிடிஆர் அவர் வந்து பிடிச்சு செக் பண்ணுவாரா? அது மாதிரி ஒரு பொம்பளையால பிடிச்சிருக்காரு. எங்க? மும்பைல. அந்த அம்மா டிக்கெட் எடுக்கல. அப்புறம் பிரச்சனை போயிருமே. அதுக்கு பேரு டிக்கெட் எடுக்கலாம். என்ன பேரு? வித்தவுட்னு பேரு. வித்தவுட். சரி சரி, வித்தவுட்னு பேரு. ஆனா அந்த அம்மா 7 கோடி ரூபாய் சொத்து இருக்கான். அது வித்தவுட்ல வந்திருக்கு. அப்ப ஃபைன் போடலாம்ல டிடிஆர்? ஃபைன் போட்டா கட்ட முடியாதுச்சு. எவ்வளவு ஃபைன்? சும்மா 206 ரூபாய். ஏன் கட்ட முடியாது? என்ன 7 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கு. ஒப்பாடி ஒரு போற பணம்னா வந்து கொடுத்துட்டு போறாங்க காசு. அதெல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க. கட்டுறமா? அதெல்லாம் முடியாது. விளையாட்டு சொல்லிச்சா? விளையாட்டுக்கான்னு சொல்லல. நான் கட்டணும்னா 9,000 கோடி வாங்கிட்டு போனோம்ல, அவர்கிட்ட வாங்கு, நான் கட்டுறேன். இது என்ன மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறேன்? என்ன மொட்டை தலை? இதை மட்டும் வசூல் பண்ற, அதை வசூல் பண்ண மாட்டியா? அண்ணன் தம்பி தான் வெளிநாட்டுல இருக்காப்லையே. எங்க இருந்தா சொத்துக்கள் இருக்கு, சரி, போக்குகள் இருக்கு, வரத்துகள் இருக்கு. ஏன்னா அவரு 9,000 கோடி ரூபாய் வாங்கிட்டு போனதுக்கு இந்த 220 ரூபாய் டிடிஆர் வசூல் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அந்த அம்மா ரைட்ஸ கேக்குது. எனட்ட வசூல் பண்றதுக்கு கேச போடுறீல்ல? ஆமா, எல்லாம் பண்றீல்ல. அவர்கிட்ட வசூல் பண்றதுக்கு என்ன? சரியான கேள்வி. இந்த நம்ம ஊர்ல ஒரு ஆளு மும்பை சொல்றேன் போய் ஒரு பைனான்ஸ் கம்பெனில பூட்ட போட்டான். பைனான்ஸ் கம்பெனி எப்போதும் என்ன பண்ணுவாங்கன்னா பைனான்ஸ் கம்பெனி தான் பூட்டு போட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா இப்ப பைனான்ஸ் கம்பெனியும் ஒருத்தன் பூட்டிட்டான். நடந்ததா? என்னடா டியூ கட்டிக்கிட்டே இருக்கேன், எதுக்கு என் வண்டி எடுத்துட்டு போட அப்படின்னு பூட்டு. அவங்க போய் மும்பைல போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆர்டர். சட்டம் விக்கிதா? அவங்க கேட்டிருக்கான் பாருங்க. என்ன? நான் கடன் வாங்கினது பைனான்ஸ் கம்பெனிட்ட, மெட்ராஸ்ல மேனேஜர்கிட்ட பணம் எங்கன்னு கட்டணுட்டா, உங்க அக்கா வீட்டுல உண்ட கட்டுங்க. அக்காவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? கேப்பல்ல கேள்வி. டீடைல் கேட்கறான் பாரு. டீடைல். இப்ப அது எங்க பார்த்தாலும் இந்த கடன் வசூல் பண்றதுல இப்படி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அண்ணே 5,000 10,000 வாங்கினதான் சட்டையை பிடிச்சு கேட்கறான். இதே நம்ம ஒரு 5,000 கோடி 2,000 கோடி வாங்கிக்கணும்னு வச்சுக்க, அழகா பிளைட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. என்னன்னா அது கொந்தளிச்சு அங்க வளர்க்குவாரு. ஆனா கோபம் வருதுன்னு இப்ப எல்லாம் மக்களுக்கு தனித்தனியா வருது.